கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது. தவறான வழிகளில் வெல்பவனை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் சென்று தோற்பவனை தாழ்த்தியும் பேசும் சமுதாயம்தான் குற்றங்களுக்கு காரணம். அடியே படாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே. மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே. ஆசைப்படுவதில் எது நிறைவேறுகிறதோ அதை வைத்து திருப்தி அடைய பழகிக்கொள். மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுங்கள். பேச வேண்டியவர்களிடம் பேசிவிடுங்கள். இன்றைய எவர் கண்டார்? நிலையில்லாத வாழ்க்கை இது. நித்திரையின் பொழுதே முடிந்து விடலாம். அதற்குள்ளாக ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள். ஒருவனை ஏமாற்றிவிட்டால் அவனை முட்டாள் என்று நினைக்காதே. நீ ஏமாற்றியது அவன் உன்மேல் வைத்த நம்பிக்கையே. உன்னை வேண்டாம் என்று விலகி போர்வரிடம் மீண்டும் போய் அன்பு காட்டுவதும் ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்பி முயற்சி செய்வதும் ஒன்றுதான். தண்டிக்கப்பட்டதெல்லாம் தவறும் இல்லை, மன்னிக்கப்பட்டதெல்லாம் சரியும் இல்லை. மனம் திறந்து பேசுங்கள், ஆனால் மனதில் பட்டதெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், பலர் பிரிந்து செல்வார்கள். நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக வேண்டும் என நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார் செய்து கொள். நதி தானே இட்டுக் கொண்டால் அது கரை, அடுத்தவர் இட்டால் அது அணை. நம் எல்லையில் நாமே நின்றால் கௌரவம், அடுத்தவர் நிறுத்தினால் அவமானம். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். முதலில் கிடைப்பது மட்டுமே வாய்ப்பு, அதற்கு மேல் அமைவது எல்லாம் சந்தர்ப்பமே. பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை, பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல். முழுமையாக நம்புவதாக சொல்லி விட்டு சந்தேகிப்பதும் நம்பிக்கை துரோகம்தான். எதிரி நம்மை விட பலம் குறைந்தவன் என்றால் அவனை வீழ்த்த நினைப்பது கோழைத்தனம், திருத்த நினைப்பதுதான் வீரம். எந்த உறவுமே உங்களை ஏமாற்றியதில்லை எனில் நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்று அர்த்தம். நம்மை தப்பாக புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும். அடுத்தவர்களுக்கு பிரச்சனையானாலும் சரி, நமக்கு அவங்களால பிரச்சனையானாலும் சரி, விலகி இருப்பது நாமவே இருப்போம். ஏனென்றால் நமது சந்தோஷம் நமக்கு முக்கியம். சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை, தனிமையில் இருக்கும் போதும் அழாமல் இருப்பதே. கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்காது. மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி நிச்சயம் தேவை. நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும். யாரையும் நம்பாதே. என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயம் படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்கியிருப்பார்கள். மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. முன்பின் தெரியாதவர்களை விட முகம் தெரிந்த உறவுகளே முதுகில் அதிகமாக குத்துகிறார்கள். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். எதுவுமே இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அழைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. பூனைக்கும் எலிக்கும் இடையிலான ஓட்டை பந்தயத்தில் பெரும்பாலும் எலியை வெற்றி பெறுகிறது. ஏனென்றால் பூனை உணவுக்கு ஓடுகிறது, எலி உயிருக்கு பயந்து ஓடுகிறது. தேவையை விட குறிக்கோளே திறமையை அதிகம் வெளிப்படுத்தும். தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்களே எவரும் இல்லை. கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி
ஆராயும். நல்ல மனைவி அமைதியெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் அல்ல, அவனின் பெற்றோர்கள் வளர்த்த விதம். உன்னை மதிப்பவர்களிடம் தாழ்ந்து பேச வேண்டும், உன்னை மிதிக்க நினைப்பவர்களிடம் வாழ்ந்து பேச வேண்டும். ஒரு அன்பு கிடைக்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும். நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாய் நில்லுங்கள். பிறரிடம் எதற்காகவும் கையேந்த கூடாது. பிறரிடம் கையேந்தி வாழ்பவன் தன்னைத்தானே விலைப்படுத்திக் கொள்கிறான். நல்ல லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள், அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார். குறிக்கோளின்றி வெறுமனே வாழ்வதில் அர்த்தம் இல்லை. புன்னகை சக்தி வாய்ந்தது. நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய், வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய்,